சிவாஜிக்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் கடைசி வரியை அப்படியா எழுதுவார் மனுஷன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தை இயக்குனர் பீம் சிங் இயக்கியிருந்தார். சிவாஜி, சவுகார் ஜானகி, விஜயகுமாரி, எஸ் ராஜேந்திரன், ரங்கா ராவ் உள்பட பலர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் வரும் ஒரு பிரபலமான பாடலான கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று என்ற பாடல்தான் அது. பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் மிகவும் அருமையாக பாடியிருப்பார். சிவாஜி ரயிலில் என்ஜின் டிரைவர். தம்பி தங்கச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். சிவாஜி தன்னுடைய தங்கச்சிக்காக பாடும்படியான ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆனால் இந்த பாடலில் தங்கச்சி, தங்கை என்று ஒரு வரி கூட வராது. இந்த பாடலை ஹரி காம்போதி ராகத்தில் பாடியிருப்பார் டி.எம்.எஸ். 1969 ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் வந்த அந்த பாடலில் இவ்வளவு வெரைட்டியா என நம்மையே வியக்க வைக்கும். ஆரம்பத்தில் ரயில் போகும் காட்சி வரும். அந்த ரயிலிலேயே ஸ்ட்ரிங்ஸ் போகும் இசை வரும். அதை நாம் எப்போ ஸ்ட்ரிங்ஸ் ஆரம்பித்தது என்று கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பாடலில் ஒரு ஜாலி மூடுக்காக விசில் சவுண்டை கொடுத்திருப்பார்கள். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று என்று பல்லவியை பாடியிருப்பார். அந்த பாடலில் ஆசையையும் அது அடங்கும் விதத்தையும் மெட்டில் அருமையாக கொண்டு வந்திருப்பார் இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன். முதல் இடை இசையை மிலிட்டரி பிரேடு ஸ்டைலில் இருக்கும். அடுத்த சரணத்தில் ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர் என்பதும் மாறாதா, அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் வாராதா, என்றொரு காலம் ஏங்கியது உண்டு, என்று கிடைத்தது பதில் என்று, இன்று எவனும் பேதம் சொன்னால் 2 வருடம் ஜெயில் உண்டு என்று முதல் சரணத்தில் அழகாக பாடியிருப்பார். அடுத்த சரணத்தில் வானத்தில் ஏறி சந்திரமண்டலம் வாசலை தொடலாமா என பாடியிருப்பார். மூன்றாவது இடை இசையில் சம்பந்தமே இல்லாமல் செனாய் கருவி இசையை கொடுத்திருப்பார். குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டால் வாழ்வும் சுகமாகும், படித்த மாந்தர் வாழும் நாட்டில் பார்க்கும் யாவும் பொது உடைமை, நல்ல மனமும் பிள்ளை குணமும் நமது வீட்டின் தனி உடைமை. ஒரே பாட்டில் நாட்டையும் வீட்டையும் அழகாக சொல்லியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல் முழுவதும் தொப்பியை கையில் வைத்தபடி நடந்து வருவதுதான் சிவாஜியின் டான்ஸ். இந்த பாடலின் கடைசி வரியில் கவிஞர் கண்ணதாசன் எழுதியதை நினைத்தால் கோபம்தான் வருகிறது. ஏன்னா அப்போ படித்தவர்கள் வாழ்ந்தபோது பொது உடைமை சிறப்பாக இருந்தது, இப்போ நாடு மாறிப்போச்சே என்று கோபம்தான் வருகிறது. படித்த மாந்தர் வாழும் நாட்டில் பார்க்கும் யாவும் பொது உடைமை. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா அண்ணா? இல்லை. ஒருவேளை கவிஞர் கண்ணதாசன் அப்போ ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து எழுதியிருக்கலாம், அல்லது இவரும் தன்னை நினைத்து எழுதியிருக்கலாம். ஆனால் தற்போது நடப்பது என்னவோ, படித்தவன்தான் தப்பு பண்ணிவிட்டு தப்பித்து விடுகிறான், படிக்காதவன் தப்பு பண்ணிவிட்டு தண்டனையை அனுபவிக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவாஜி நடித்த பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். Thank you.